அரியலூர் அதுக்கான பெயர் காரணம் என்ன? அரியலூரை நம்ம அழகா பிரிக்கலாம். அரி கூட்டல் அல் கூட்டல் ஊர். அரி என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல், சிங்கம், விஷ்ணு, பனைமரங்கள் அப்படின்னு பல பொருட்கள் உண்டு. அந்த அடிப்படையில அரியலூர் ஒரு காலகட்டத்துல பனைமரங்கள் இருந்த காடாக இருந்திருக்கு, கடலா இருந்து பின் நிலமா மாறி இருக்கு. அரியலூர்னு பெயர் எங்க நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழப்பழூர் அப்படின்னு ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஆலந்துறையார் அருந்தவர் நாயகி கோவில் ஒன்று இருக்கு. சோழர்கள் கட்டின கோவில். அந்த கோவில்ல 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுல தான் நமக்கு அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் அப்படிங்கிற பேரே வருது. கிபி 13ஆம் நூற்றாண்டுல தான் அரியலூர் பேரே வருது. அதோட மட்டுமா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர் நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஓலைச்சுவடியில தொகுத்து என்ன பண்ணிருக்காரு, சங்க இலக்கியங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. நம்ம அரியலூருக்கு வந்திருக்காரு. அவர் எழுதின நல்லூர் கோவை அப்படிங்கிற புத்தகத்துல அரியலூர் அப்படிங்கிற பெயர் அழகா புதிஞ்சிருக்கு. அப்ப அரியலூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு மாவட்டம். பல சோழர் மன்னர்கள் ஆட்சி செய்த மாவட்டம். பல பாண்டிய மன்னர்கள் வந்து போன இடம். சங்க காலத்திலே புகழ்பெற்ற இடம்.